Vanakkam Makle, welcome to the Unscripted Series, episode 1. So today we have a professor with us who is going to talk about the education. In the video, we education, mukkiyama education patti nama vandu pesaporom, how education is very important to our life அப்படினு சொல்லி. So today we have Prakash sir with us. வணக்கம் sir. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for coming. எங்களோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். It's my pleasure. Okay sir. Sir, first of all, before going into the video, உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஆடியன்ஸ்க்காக. நான் வந்து காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஓகே சார். ஓகே, in சென்னை. லாஸ்ட் ஒரு 10 years I'm in this field. Okay sir. I have studied BCom, MCom, MPhil, PhD. Also I qualified in NET, SET. Okay. Then I have a diploma in applied psychology. Okay. So அது ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 10 years ஆல்மோஸ்ட் ஒரு 20 years இந்த ஹையர் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். Okay. ஸோ பீயிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் லைக் யூ, ஒரு 10 years ப்ரொஃபஸராகவும் ஒரு 10 years ஸ்டூடெண்டாகவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் தெரியும் கொஞ்சம். சார், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், வை எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? இன்னைக்கு எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், இட் பிகம் அ பிஸ்னஸ். ஆமாம், கண்டிப்பாக சார். ஓகே, இன்னைக்கு வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் தேர்ட் ஏஜ்லேருந்து தே ஹாவ் புட் இட் இன் த ஸ்கூல்ஸ், ப்ரீ கேஜி, எல்கேஜி, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் ஃபைனல் இயர் பிகாம். ஓகே, இஃப் ஐ ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 8th standard book, could you answer it? சுத்தமாக இல்லை சார். தென் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெமரைசிங் திங்ஸ். எக்ஸாமில் மார்க் எடுக்கிறது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நம்மளுடைய டோட்டலான ஒரு கேரக்டர் மாடிஃபிகேஷனுக்கு இந்த எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வயலன்ஸில் ஈடுபடுறது, இது மாதிரியான போதைப்பொருள் நோக்கி போகிறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் மார்க்கு, அட்டண்டன்ஸுக்காக காலேஜுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இப்போ அப்படி தான் இருக்காங்க. ஆமாம். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் வந்து கேரக்டர் மாடிஃபிகேஷனாகவும் ஒரு வேல்யூ ஆடட் எஜுகேஷனாகவும் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அந்த ஆஸ்பெக்டில் எஜுகேஷனை அஸ் யங்ஸ்டர்ஸ் ஹேவ் டு அப்ரோச். ஓகே ஓகே, அதான் நான் பார்க்குறேன். எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது எப்படி ஒரு கேட் ஓப்பன் பண்ணணுமோ அது மாதிரி இட்ஸ் என்ட்ரி பாஸ் தான் எஜுகேஷன். நீங்கள் எடுக்கிற மார்க் ஆகட்டும், உங்களுடைய டிகிரி ஆகட்டும், அந்த ஹவுஸையும் அந்த ரூமையும் உங்களுக்கு ஓன் ஆக்கிக்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்கில் செட். ஸோ சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்ட் கோர்சஸ் இருந்தால் வந்து பசங்க வந்து அட்டெண்டன்ஸ் இல்லாமல் டெய்லி காலேஜ் வர யூஸ் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில் டெவலப்ட் கோர்ஸ் இருக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இருக்கான், இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா they have to decide where they have to go. Their destination they have to decide before going to higher education. இல்லை அட்லீஸ்ட் இந்த யூஜிலியாவது அதை டிசைட் பண்ணிட்டு they go through their education. பட் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, அப் டு 3rd year வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லாமல் ஒரு காலேஜ் லைஃப்பை மூவியில் வர மாதிரி ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. 3rd year முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ண போகிறாங்களோ அவங்களும் அதையே பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அந்த காலேஜுக்கு போகலாம், அவங்க எம்பிஏ பண்ணுறாங்கன்னா எம்பிஏ பண்ணலாம், எம்சிஏ பண்ணுறாங்கன்னா அவங்க கூடவே படிக்கலாம். இல்லை கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக இவங்களும் போய் படிப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் செட்னா, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் வேணுங்கிறது யூ ஹேவ் டு டிசைட். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு என்ன கோர்சஸ் இருக்கோ அதை நீங்கள் படித்தா பெட்டராக இருக்கும். இல்லை ஹையர் எஜுகேஷன் போகிறது முடிவு பண்ணுறீங்க, ஜாபுக்கு போகிறது முடிவு பண்ணுறீங்கன்னா, இப்போ எம்பிஏ போகிறீங்கன்னா அதில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்தால் ஃப்யூச்சரில் ஜாப் கேரண்டியாக கிடைக்குமோ அந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஃபேமிலியில் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, ரிலேஷன்ஸு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஓகே ஓகே சார். சார், இப்போது ரீசெண்டாக வந்து 12th எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. ஸோ 12th வந்து இப்போ காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஏன் வந்து காமர்ஸை செலக்ட் பண்ணணும்? நாட் பிகாஸ் 11th 12th காமர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா மார்க்ஸ் லோவாக எடுத்துட்டா, இப்போ எல்லாரோட ஸ்டூடெண்ட்டுமே மார்க்ஸ் லோவாக எடுத்துட்டா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸுமே அப்படி தான், ஸ்கூல் டீச்சர்ஸுமே வந்து காமர்ஸ் குரூப்பை தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட்டை ரெண்டாக பிடிச்சிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நல்லா படித்தாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறாங்க அப்படின்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும், இல்லைன்னா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும். போனால் நம்ம பையன் பொண்ணு ஐஐடி போகணும்,
இல்லை அப்படின்னா நீட் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும். இல்லை மார்க் வந்து 10th ரொம்ப கம்மியாக போச்சுன்னா காமர்ஸ் 11th காமர்ஸ் குரூப் எடுத்துடுறாங்க அப்படின்னா உடனே என்ன நினைச்சிடறாங்க, நம்ம பையனையும் பொண்ணையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கிடணும், சிஏ ஆக்கிடணும். இந்த மைண்ட் செட் சிஏ அப்படின்னு என்ன நினைச்சிடறாங்கன்னா, இது வந்து மார்க் 10th கம்மியாக எடுத்து காமர்ஸ் குரூப் படிச்சாவே சிஏ ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஜென்ரலாக இருக்கு, பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கு. பட் ட்ரூத் என்ன அப்படின்னா, சிஏ உடைய பாஸ் பர்சன்டேஜ் நீங்க எவ்ரி எக்ஸாம்ஸ் நடக்குது இல்லையா, எடுத்தீங்கன்னா 10 to 15% தான். டோட்டலாக 100 பேர் அப்பியர் ஆகுறாங்கன்னா 10 to 15 பேர் தான் ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபைட் ஆகுறாங்க, பாஸே ஆகுறாங்க. அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், சுமாரா படிச்சுட்டு தான் அவன் 10th காமர்ஸ் குரூப் எடுக்கிறான். அட்லீஸ்ட் இங்க வந்து காமர்ஸ் நல்லா பண்றான், அக்கௌண்ட்ஸ் நல்லா வருதுன்னா அவங்கள சிஏவுக்கு மோட்டிவேட் பண்றதும் சரி, அந்த கெரியருக்கு பிளான் பண்றது ஓகே. அங்கேயுமே அக்கௌண்ட்ஸில் மார்க் நம்ம 40-30 மார்க் எடுக்கிறான், தி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட். அவங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை சிஏ பண்ண வைக்கணும்ட்டு பேரண்ட்ஸ் நினச்சிட்டு அவங்கள சிஏவில் புஷ் பண்ணுறதுங்கிறது எந்த வகையிலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அவங்களால சிஏ உடைய ஃபைனல் வரைக்குமே குவாலிஃபைட் ஆக முடியாது. அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்களா சார்? அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸி கிடையாது இல்லையா. இப்போ நீங்கள் சிஏ முடிக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுக்கான இன்கம் இருக்குது, அவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்குது, ஃபியூச்சரில் கெரியர் க்ரோத் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ வெரி வைடர் ஃபார் த சிஏ குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் கோர்ஸையே படித்து ஒரு 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் கூட எடுக்க முடியல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் சிலபஸில் கொஞ்சம் லைட்டர் சிலபஸ் தான், அதுலேயே எடுக்க முடியல அப்படின்னா சிஏ மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நீங்கள் ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபைட் ஆகுறது இட் இஸ் நாட் ஈஸி. இன்னொரு மித்து என்னன்னா, சிஏ அப்படிங்கிறது ஒன்லி அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சால் போதுங்கிறாங்க. அப்படி கிடையாது. அதில் வந்து தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் லா இருக்குது, அந்த மாதிரி தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே படிக்கணும். வெறுமனே அக்கௌண்ட்ஸ் மட்டும் எனக்கு நல்லா வரும், நான் சிஏ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு மித்து. சார் இப்போ வந்து எப்படி சயின்ஸ் குரூப்ல நீட் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட காமர்ஸ்லயும் சிஏ இருக்கு. ஆமா, நீட்டுங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சிஏங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இட் டேக்ஸ் டைம். இதுக்கு எப்படி படிச்சு ஒர்க் ஹார்ட் பண்ணி சிஏ அப்பியர் ஆகுறாங்களோ அதே மாதிரி தானே சார் ஒர்க் ஹார்ட் பண்ணி? ஆமாமா, அது போடுற எஃபோர்ட் வந்து நீங்க நீட் வந்து ஒன்ஸ் போட்டு அந்த எக்ஸாம் குவாலிஃபைட் ஆயிட்டீங்கன்னா தென் யூ கேன் பர்சியூ எம்பிபிஎஸ். பட் சி அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு, இன்டர்மீடியேட், ஃபைனல், ஆர்டிகல்ஷிப்னு சொல்லிட்டு நீங்க வந்து மினிமம் ஒரு 5 years 6 years அந்த கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா சேம் எஃபர்ட் போட்டா தான் நீங்க சிஏ கிளியர் பண்ண முடியும். நீட் மாதிரி ஒன்ஸ் போய் அட்டன் பண்ற ஏதோ ஒரு ஃப்ளூக்ல கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கு. சிஏன்னு சொல்றாங்க, சிஎம்ஏன்னு சொல்றாங்க, ஏசிசிஏன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு சார்? இப்போ இந்தியாவில் கோல்டன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா அது சிஏ. சிஏ முடிக்கிறதுங்கன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் மெனி கம்பெனிஸில் நீங்கள் ஒரு டாப் பொசிஷன்ஸில் பிளேஸ் ஆகலாம், இல்லை ஓனா யூ கேன் ப்ராக்டிஸ் அஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதே நீங்கள் வந்து ஒரு சிங்கப்பூர், கனடா, யூகே இது மாதிரி போகணும்னா யூ ஹாவ் டு பர்சியூ ஏசிசிஏ. அதுவும் சேம் அக்கௌண்டன்சி, பட் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரியான சிலபஸ், அதுக்கு தகுந்த மாதிரி எஸ் இருக்கு. இல்லை நான் ஒன்லி என்ட்ரி டு யூஎஸ் தான் என்னுடைய ஃபியூச்சர் ட்ரீம் அப்படின்னா யூ கேன் சிபிஏ, யூஎஸ் சிபிஏ பண்ணலாம். சிஎம்ஏங்கிறது இட்ஸ் அ கண்ட்ரோலிங் காஸ்ட் ரிலேட்டடு மேனேஜ்மெண்ட்டுக்காக படிக்கக்கூடியது. இதில் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் யூ கெட் பிளேஸ்மெண்ட்ஸு, டாப் கம்பெனிஸில் வெல் டிமாண்ட் ஃபார் சிஎம்ஏ. இப்போ சிஏ படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆப்வியஸாக சிஎம்ஏ ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து லைட்டர் பார்ட்னு வைங்களேன் கம்பேர் டு சிஏ. சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன சார் வேரியேஷன்? சிஏங்கிறது கம்ப்ளீட் என்டையர் அக்கௌண்டன்சி யூ ஹேவ் டு லேர்ன். ஓகேங்களா, யூ ஆர் த ஹெட் ஆஃப் என்டையர் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். சிஎம்ஏங்கிறது ஒன்லி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு ஹெட்டா இருக்கலாம். நீங்க காஸ்ட் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க தான் இன்சார்ஜ்ங்கிற மாதிரி. ஆமா, கொஞ்சம் லைட்டர் பார்ட் கம்பேர் டு சிஏ. சிஎஸ் ன்னு சொல்றது, சிஎஸ்ங்கிறது கம்பெனி செக்ரட்டரிஷிப். இது வந்து கம்ப்ளீட்லி லீகல் ஆஸ்பெக்ட்ல கம்பெனிஸ் வந்து லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்கும். நீங்க வந்து ஆர்ஓசி ஃபினான்ஷியல் கிடையாது, லீகல் நார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ லாயர் இருக்காங்க, அது மாதிரி கம்பெனியுடைய ஒரு லீகலா டீல் பண்றது கம்பெனி செக்ரட்டரி. இவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்தணும். இது மாதிரியான இந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸை
சிஎஸ் குவாலிஃபைடு அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் இன்சார்ஜ். அது பண்ணல ஃபெயிலியர்னா தென் தே ஹாவ் டு ஆன்சரபிள் ஃபார் தட். ஓகே ஓகே. ஸோ இதுவும் லைட்டரான சப்ஜெக்டா? இது கம்ப்ளீட்லி தியரி அண்ட் லா. எப்படி வந்து லால இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு நம்ம வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக படிக்கணும். இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இப்போ இந்த லாயர் இருக்காங்களே, ஸோ அவங்களும் இந்த சிஏ வந்து இது பண்ணலாம். நீங்கள் ஈவன் வந்து இப்போ எனக்கு கூட இன்ஸ்டாகிராம்லலாம் டிஎம் பண்ணுறாங்க ஒரு சில, நான் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேனால அதில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கிறேன், பயாலஜி படிச்சிருக்கிறேன், நான் வந்து பிடெக் படிச்சுட்டு இருக்கிறேன், பட் ஐ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு, அதுக்கு எலிஜிபிளான்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் எலிஜிபிள். நீங்கள் இதுக்கு வந்து 11th 12th காமர்ஸ் தான் படிச்சிருக்கணும்னு எந்த மேண்டேட்டும் கிடையாது. எஸ் நீங்கள் ஈவன் வந்து பயோடெக்னாலஜி இல்லை வேற ஏதாவது கோர்சஸ் படிச்சிருக்கிறீங்க, பயாலஜி எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலும் கூட யூ கேன் அப்பியர் ஃபார் அ ஃபவுண்டேஷன், தென் இன்டர் யூ கேன் கெட் குவாலிஃபைடு. சார் இப்போ வந்து சிஏல வந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் கிளியர் பண்றாங்க, அடுத்த இன்டர்மீடியட் வரைக்கும் போறாங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களால பாஸ் பண்ண முடியல, ஃபுல்லா பாஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய கம்பெனிஸ்ல வந்து அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் என்னவா இருக்கும் சார்? நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சிங்கனாவே ஃபவுண்டேஷன் வந்து எக்ஸம்ஷன். நீங்கள் சிஏக்கோ சிஎம்ஏக்கோ ஃபவுண்டேஷனுக்கு தேவையில்லை, நீங்கள் டிகிரி இருந்தாவே போதும். அப்போ ஒரு டிகிரி ஹோல்டருக்கு என்ன எம்ப்ளாயபிலிட்டி கிடைக்குமோ அதுதான் ஃபவுண்டேஷன் மட்டும் முடிச்சிருந்தா கிடைக்கும். பட் இன்டர் முடிச்சிங்கன்னா யூ ஹாவ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. உங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு சிஏ இன்டர் முடிச்சிருந்தாங்கன்னா சென்னையில் மினிமம் வேர் தே வில் கெட் 40 to 50 அஸ் எ ஃப்ரெஷர். அந்த அளவுக்கு எம்ப்ளாயபிலிட்டி இருக்கு. ஃபைனல் முடிக்கிறதுங்கிறது தேகாவோ இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், பசங்க இன்டர் வரைக்கும் ஒரு கிளியர் பண்ணிடுறான், ஃபைனல் கிளியர் பண்ண முடியாததுக்கு மெயின் ரீசனு அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ். இப்போ சிஏ அப்படிங்கிறது இது வந்து ஒரு தவம் மாதிரின்னு வைங்களேன், ஒரு மெடிடேஷன் மாதிரி, அதுக்கே ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்டர் முடிக்கும் போது அவன் வந்து ஆல்மோஸ்ட் யூஜிக்கு கிளியர் பண்ணிடுறான். அடுத்தது பிஜி பண்ணலாமா வேணாமான்னு ஆசிலேஷன்லயே இருக்கான். சிஏ ஃபைனல் பண்ண போறதா, ஆர்டிகல்ஷிப் வேற பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்றதா, இல்லை நம்ம எம்பிஏ எம்சிஏ மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்களே அதை பண்ணலாமான்ட்டு. நான் யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் பேசும்போது ஈவன் சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே, இன்டருக்கு ட்ரை பண்ணி அந்த அக்ரிகேஷன் மார்க்ஸில் இதில் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ட்ரை பண்ண கிளியர் பண்ணுவான். என்ன பிரச்சனைனா அடுத்தது நான் இதையே பர்சியூ பண்ணுறதா சார், இல்லை ஐ கோ ஃபார் எம்பிஆர் எம்சிஏ இது மாதிரி ஏதாவது பண்ணுறதா சார்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல யூ ஹாவ் டு டேக் அ ரைட் டெசிஷன். பட் எம்பிஏ கம்பேரிட்டிவ்லி எம்பிஏ சிஏ முடிச்சுச்சுன்னா உங்க லைஃப் வில் பி பெட்டர். அதில் ஆமாம் எம்ப்ளாயபிலிட்டி, ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கு. ஸோ சார் இப்போ வந்து இதே மாதிரி சிஏல இன்டர்மீடியட் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு, இன்டர்மீடியட் இருக்கு, அதே மாதிரி தான் சிஎம்ஏ, சிஎஸ், சிபிஏ எல்லாத்துலேயுமே வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ அதே சிஎம்ஏ சிஎஸ்ல ஃபவுண்டேஷனும் சரி இன்டர்மீடியட் கிளியர் பண்ணால் அதே லெவல் தான் நம்மளும். சிஎம்ஏக்கு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்டர் முடிச்சுட்டு சிஎம்ஏ முடிச்சுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூ காண்ட் எக்ஸ்பெக்ட் 50,000 40,000 as a ஃப்ரெஷர்ஸுக்கு கிடைக்காது, பட் அரௌண்ட் 30 கிடைக்கும். ஓகே, அதுவே எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு யூஜி முடிச்சவனுக்கு 15,000 12,000 சம்பளத்துக்கு, இல்லைன்னா நைட் ஷிஃப்ட்ல போறான், நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, they'll get only 20,000 அரௌண்ட் எம்பிஏ முடிச்சுட்டு. ஓகே, கம்பேரிட்டிவ்லி நீங்க வெறுமனே சிஎம்ஏ இன்டர் முடிச்சாவே யூ வில் கெட் 30,000. தென் யூ கெட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனிஸ்ல போனா, then that will be helpful for getting more salary in future. ஓகே சார். சார் அதே மாதிரி நம்ம இது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், சிஏசிஎம்ஏ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? லைக் நிறைய ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா சிஏசிஎம்ஏ லைக் அஃபோர்ட் பண்ண முடியாத சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாவே யூ ஹாவ் டு செக் த குவாலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் வந்து குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னே ஒரு லிஸ்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கான். எனக்கு இருக்கு, நான் நெட்டில் இப்போ தேடினீங்கனாலும் கிடைக்கும், இல்லை ஆடியன்ஸுக்காக நீங்கள் அந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க, ஹையர் எஜுகேஷனல் குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம்.
நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் போகிறாங்க அப்படின்னாவே அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா தே வில் கெட் பிரதான் மந்திரி வித்யலட்சுமி ஸ்கீம்னு சொல்லிட்டு அப் டு 10 lakh வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இது நம்ம யூஜி படிக்கிற முதல்ல நினச்சிட்டு இருந்தோம் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் இருக்கு, நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இஃப் யூ ஆர் டூயிங் undergraduate you will get up to 10 lakh without any collateral security. You will get a loan or a scholarship. Okay. Loan மாதிரி அமௌண்ட் உண்டு. ஐசிஏஐ இருக்காங்க இல்லையா, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களே சிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. அவங்களுடைய வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா கெட்ட டீடைல்ஸ். அது இல்லாமல் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கு, அதுலேயும் யூ கேன் அப்ளை ஃபார் சிஏ படிக்கிறவங்க they can apply for scholarship. ஒன்ஸ் நீங்கள் இன்டர் முடிச்சிடுறீங்க இல்லை ஃபைனல் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறீங்க, யூ ஆர் ஸ்டார்டட் சம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டாண்டப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியாவில் யூ கெட் அ பேங்க் லோன். என்ன பெனிஃபிட்னா பேங்க் லோனில் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி, யூ கெட் சம் இன்சென்டிவ்ஸ். நீங்கள் வந்து நீட் நாட் டு பே இன்ட்ரெஸ்ட் ஃபார் சர்டன் பீரியட் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால் ஒரு சிஎஸ்இஎம்ஐ பண்ணுறவங்க ஃபினான்சியலி இஃப் யூ நீட் எனி சப்போர்ட்னா யூ கேன் வெல் வெஸ்ட் விசிட் ஐசிஐ வெப்சைட் ஆர் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், இல்லைன்னா யூ கேன் டூ அதர் பெனிஃபிட் ஸ்டாண்டப் இந்தியா அது மாதிரி பண்ணலாம். சார் மோஸ்டாகவே இது ரொம்ப காஸ்ட்லியான இதுவா ஸ்டடியா லைக் சிஎம்ஏ சிஏ சிஎஸ்? நீங்கள் எம்பிபிஎஸ் எம்பிஏ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லெஸ் காஸ்ட். நீங்கள் இன்னைக்கு எம்பிஏல படிக்கணும்னு ஒரு மாடரேட் இன்ஸ்டிடியூஷன் போறீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ஃபீஸ் ஃபார் 2 years இட் கம்ஸ் அரௌண்ட் 8 lakhs to 10 lakhs மினிமம். நான் சொல்றது ரொம்ப ப்ரீமியர் இன்ஸ்டியூட் சொல்லலை, ஆவரேஜா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நமக்கு நேம் தெரிஞ்ச இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே இன்னைக்கு 10 lakhs வந்துருது. அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சிஏசிஎம்ஏக்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறத உள்ள உங்களுடைய டைமு உங்களோட டெடிகேஷன் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அது பண்ணால் கிளியர் பண்ணிடலாம். சார் அதர் கோயிங் டு தன் இன்ஸ்டிடியூஷன் நம்மளே வந்து எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பாசிபிளா? பாசிபிள் தான். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் வரைக்குமே வந்து எங்கேயுமே இன்ஸ்டிடியூஷன் போகாமல் படிக்கிறாங்க. ஆனால் ஃபைனலுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனா அவங்க வந்து கோச் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, யூ கேதர் அ சேம் மைண்ட் செட் பீப்புள். த என்விரான்மெண்ட் இட் செல்ஃப் புஷ் யூ டு கிளியர் தட் கோர்ஸ். ஃபைனல் ஆமாம், ஃபைனலுக்கு சொல்கிறேன். இன்டர் வரைக்கும் நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ஓகே, பட் ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில். இல்லை உங்கள் கிளாஸில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சிஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், ஃபைனல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆப்வியஸாக அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஹெட்லாம் போயிட்டு பர்மிஷன் கேட்டிங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸில் கிளாஸ் ரூம்ஸ் எம்டியாக இருக்குன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க உட்காந்து ஈவினிங் படிக்க, இல்லை காலையில் வந்து படிக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட். நீங்கள் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சிஏசிஎம்ஏ முடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை தே வில் ப்ரொவைட் ஷோரா. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் தென் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. நீங்கள் ஈவன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகாமல் தனியாக ப்ரைவேட்டாக பே பண்ணாமல் இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி செட்டப் ஃபார்ம் பண்ணி படித்தா கூட கிளியர் பண்ணலாம். ஓகே சார், இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா காலேஜ்க்கே போகாமல், அதாவது பிகாம் அண்டர் கிராஜுவேஷனே பர்சீவ் பண்ணாமல் சிஏ மட்டும் பர்சீவ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? மேபி நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏஐலாம் எஜுகேஷனில் என்ன பண்ண போகுதுன்ட்டு. அதுக்கான ஆன்சரும் இதுக்கு சேர்த்து சொல்கிறேன்னு வைங்களேன். ஃப்யூச்சரில் இந்த பிகாம் டிகிரி இல்லை ஈவன் பிடெக் டிகிரி கூட இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. இப்போ ரீசெண்டாக நான் சிலதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏஐ கிளாட் ஏஐ இது மாதிரிலாம் வரும்போது they have entire degree they give it in online platforms. இப்போ வந்து NPTEL ஸ்வயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் போய் நம்ம படித்து we can credit transfer பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிஸ்னஸ் லான்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து காலேஜில் அந்த அவர் உங்களால் அட்டன் பண்ண முடியாது, இல்லை அந்த அவர் உங்களுக்கு பிடிக்கல, ஃபேக்கல்ட்டி பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசன்னால இதே சேம் சிலபஸ் ஸ்வயமில் இருக்குது, NPTEL ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு you can approach the dean academic office in any institution. They provide the opportunity to transfer the credit what you have studied in online. அந்த அவரே அட்டன் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அந்த என்டையர் கிரெடிட்டுமே இதிலிருந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிரெடிட் பேஸில் தான் we are offering டிகிரி.
இப்போ வந்து ஒரு யூஜி டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 120 to 150 கிரெடிட்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா யூ வில் கெட் அ டிகிரி. இதுதான் பேஸ். அதில் வந்து மேண்டேட் கோர்சஸ் இருக்குது, எலெக்டிவ் கோர்சஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க இன் ஃபியூச்சர், நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, வென் வி ஹாவ் டிஸ்கஷன், ஃப்யூச்சரில் இது மாதிரி மேண்டேட் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு என்பிடிஎல்லே கொடுத்துருவான். ஒரு பிகாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேண்டேட் கோர்ஸ், இன்கம் டேக்ஸ், அக்கௌண்டன்சி, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவான், மார்க்கெட்டிங் இதெல்லாம். தென் எலெக்டிவ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கோர்சஸ் பக்கெட் லிஸ்ட் மாதிரி. நீங்கள் இது வந்து மேண்டேட் கம்பல்சரி கிளியர் பண்ணணும். இதில் வந்து யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்சஸ் படிக்கணும். டோட்டல் கிரெடிட் 120 நீங்கள் அந்த கோர்சஸில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ டிகிரி. யூ நீட் நாட் டு கோ டு காலேஜ். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஃபியூச்சர்ல ஐ திங்க் வரக்கூடிய நிலைமை இதுதான். ஸோ இது மாதிரி ஃபியூச்சர்ல இது மாதிரி டிகிரியை நீங்க வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் போகாம, அட்டெண்டன்ஸ் போகாம டிகிரி கிடைக்கும் போது பெட்டர் சாய்ஸ் வந்து டூயிங் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் அன்னெசரி அமௌண்ட் ஃபார் கெட்டிங் திஸ் டிகிரி, நீங்க அதை ஆன்லைன்ல படிச்சுட்டு வாங்கிக்கிறீங்கன்னு வைங்க, ஃப்ரீ டைம்ல யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் சிஏ, சிஎம்ஏ மாதிரி எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சார் இப்போ இந்த ஃப்ரீ டைம்ல படிச்சு வாங்கிக்கிறோம்ல, அது வந்து போக போற ஏதாவது கேம்பஸ் லைக் இன்டர்வியூஸ்ல வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போவுமே நீங்கள் NPTEL ஸ்வைங்கிறது இட்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல். அதில் இன்னைக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிங்கனாவே அதுக்கு வேலிட் உண்டு, அதுக்கான வேலிடிட்டி உண்டு. ஸோ அதனால நீங்கள் ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட்டே இதுதான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ முதல்ல எல்லாம் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்னு இருக்கும். யூனிவர்சிட்டிஸில் போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதுக்கு நிறைய இருக்குல்ல சார் ஆன்லைன். அதெல்லாம் சொல்கிறேன். அது இப்போ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸுங்கிற பேர் எங்கேயுமே இல்லை, டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் மாற்றிட்டாங்க. எல்லா கோர்ஸுமே டியூவல் ஹையர் எஜுகேஷன் மாடலாக மாறிடுச்சு, டியூவல் இன்ஸ்டிடியூஷன் மாடல். அவங்க ஃபிசிக்கலாகவும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னா ஒன்லி ஆன்லைன். ஈவன் எக்ஸாம்ஸ் இந்த ஸ்வயம் NPTEL இன்னைக்கு வந்து ப்ராக்டர் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சென்டரில் போய் நீங்கள் எழுதணும், மானிட்டரில் லாகின் ஐடி கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது. அதுவுமே நீங்கள் ஃபியூச்சரில் எப்படி பண்ண போகிறாங்கன்னா தனியாக அதுக்கான ப்ரௌசர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் போர்ட்டல் ப்ரௌசர்ஸ் எக்ஸாமினேஷனுக்குன்னே தனியாக, நீங்கள் அதை மினிமைஸ் பண்ண முடியாது. ஏஐ வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணீங்கன்னா அது வந்து அலர்ட் கொடுக்கும். நீங்கள் 2-3 தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணிடுற, எக்ஸாம் எழுத முடியாது. இது மாதிரி வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும், யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ். ஓகே சார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ஃபியூச்சரில் இதுதான் நடக்க போகுது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயிங் டு பி டிராஸ்டிக்கலி அஃபெக்டட் டியூ டு திஸ் ஏஐ. ஓகே, ப்ரொஃபஸர் நாங்கள் தான் ஒரி பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஆப்வியஸாக இதை வந்து என்ஜாயபுளாகவும் இல்லை பெனிஃபிட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் நம்மளோட காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் ஜாப் 9 to 10 ஜாபை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 9 to 5 ஜாப் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. இன்னைக்கு ஜாப், அதாவது ஜாப் சீக்கர்ஸ் யாரெல்லாம் வந்து முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுடைய நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இது கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு போயிட்டு நம்ம பேசும்போது how many of you want to go to job placement அப்படின்னா more than 50% they are not interested go for placement. They want to start their own business. சார் என்ன சின்ன கடை வச்சாலும் போதும் சார், நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும், யாருக்கு பதில் சொல்லக்கூடாது. மைண்ட் செட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன நான் வந்து மற்றவனுக்கு கீழே வேலை பார்க்கறது, அதை நான் 9 மணிக்கு வந்து அட்டண்டன்ஸ் பயோமெட்ரிக் வைக்கணுமா, அதெல்லாம் முடியாது, வேலை என்ன சொல்ல செய்கிறேன். இப்போ ஃபியூச்சரில் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது எப்படி ஆக போகுதுன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீலான்சிங். இப்போ யூ ஹாவ் அ ஸ்கில் அஸ் எ கம்பெனி, ஐ நீட் சொல்யூஷன் ஃபார் சர்டன் திங்ஸ் அப்படின்னா ஐ ரெக்ரூட் த பீப்புள் அஸ் எ ஃப்ரீலான்சர். அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் அதை பே பண்ணுவேன். ஓகே, யங்ஸ்டர்ஸ் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதுதான் அவங்க விரும்புகிறான். பார்க்குற வேலைக்கு காசு விடு, தேவையில்லாத எங்கிட்ட வேலை வாங்காத, அவ்வளோதான். நான் போய் வேலையை முடிச்சுட்டு அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், உனக்கு என்ன இன்னைக்கு 2 நாள் இந்த வேலை முடிக்கணுமா, முடிச்சு கொடுக்குறேன். கம்பெனிக்கும் பெனிஃபிட். நீங்கள் ஃபுல் ரெகுலர் எம்ப்ளாயீஸு, ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா லேபர் லாஸ்லாம் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும். உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு பே PF, அதர் நார்ம்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. இது மாதிரி ஃப்ரீலான்சர்ஸை கான்ட்ராக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ணும்போது கம்பெனிஸுக்கு அந்த பேர்டன் கிடையாது. வேலை சரியில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தேல் சேஞ்ச் த ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை மாற்றிட்டே போயிட்டு இருப்போம். ஃபியூச்சர் கம்ப்ளீட்டாக இது வந்து வின்-வின் சுச்சுவேஷன் ஃபார் கார்பரேட் as well as ஃபார் யங்ஸ்டர்ஸ், those who have mindset செட் ஆஃப் நாட் ஒர்க்கிங் 9 to 5. அப்போ இதுதான் நடக்க போகுது. இன்னொரு செட்டு என்னன்னா, சார் அதெல்லாம் கிடையாது சார், நான் ஆண்டர்ப்ரனர் தான் ஆகணும். ஆண்டர்ப்ரனர் தான் ஆகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா,
டோன்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆஃப்டர் இமீடியட் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 20-21 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஃபீல்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல்டில் சம்படிஸ் ஆர் ஆல்ரெடி டூயிங் பிஸ்னஸ் அவங்ககிட்ட போயிட்டு சேலரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் இதில் ஒன்று போய் ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் த பிஸ்னஸ் ப்ராக்டிகலி ஹவு தே ஆர் டூயிங் அ பிஸ்னஸ். அந்த நாலேஜ் வந்து தே ஒன்ட் கெட் இட் இன்சைட் த கிளாஸ் ரூம். அதை லேர்ன் பண்ணிட்டு தென் 3-4 இயர்ஸ் இப்போ 21 இயர்ஸ்ல யூஜி முடிக்கிறான், ஒரு 3 இயர்ஸ் சம்பேர் தே ஒர்க்கிங், அவன் இன்ட்ரெஸ்டட் பிஸ்னஸ் என்ன ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறானோ அதே பிஸ்னஸ் மாடல் ஒர்க் பண்றான்னா த நியூஆன்சஸ் தே லேர்ன் எப்படி பண்ணணும்ட்டு. தென் ஒரு 24-25 இயர்ஸ்ல அதே பிஸ்னஸ் தே கேன் ஸ்டார்ட். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக படித்த நாலேஜ் இருக்கு, அண்டு கம்பல் பண்ணும்போது ஷோரா தே வில் கெட் சக்ஸஸ். ஒரு 25ல ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 2 இயர்ஸ் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் ஆரம்பத்தில், இருந்தாலும் கூட ஒரு 27 இயர்ஸில் கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மேரேஜ் இரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஓகே சார், நீங்க ப்ரீவியஸ் இதுல சொன்ன மாதிரி 9 to 10 ஜாப்ஸ் பண்றவங்களுக்கு வந்து சம் கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்சிங்கா இது கொடுக்க வந்து ரெடியா இருக்கு, லைக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ 9 to 10ல ஒர்க் பண்றவங்க வந்து அது வந்து அடிபடும்ல சார்? ஆப்வியஸா ஃப்ரீலான்சருக்கு கொடுத்தா ஆமா லே ஆஃப் அதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூ ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. இப்போ என்னுடைய ஃபீல்டு எடுத்துக்கங்க, காமர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஐம் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப் வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ கடந்த டிஆர்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக 2014-15 நடத்துனாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஐ மே பி ராங், 2012 ஆர் 2015 லாஸ்ட்டாக நடத்துனது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடத்தவே இல்லை, போஸ்டிங் வேகன்சி ஃபில் பண்ணவே இல்லை. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், அங்கே ஒர்க் பண்ணுற ஆல் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் இன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஓகே. ஒரே ஒரு ஹெச்ஓடி மட்டும்தான் ரெகுலர் எம்ப்ளாயர் இருப்பார். அவர் கீழே இருக்கக்கூடிய 10 ஃபேக்கல்ட்டியுமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, ஐ மீன் வந்து கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, கெஸ்ட் லெக்சர்ஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. கிளாஸஸ் நடந்துச்சுன்னா அவர்லி பேசிஸ் they'll get a pay. கவர்மெண்ட்டுக்கு இதனால ஃபினான்ஷியல் பர்டன் இல்லை, அதனால தே won't appoint the regular faculties, regular professors. The similar case apply for all other businesses, other companies also. நீங்கள் கார்பரேட்ஸில் இப்போ கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட யூ அவேர், இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் எந்த அளவுக்கு இந்த கிளாட் ஏஐ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் லே ஆஃப்ஸ் எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஃபியூச்சரில் கம்பல்சரி மானிட்டர் பண்ணுறக்கும் டாப் பொசிஷனில் டெசிஷன் மேக்கிங்க்கு மட்டும்தான் பீப்புள் இருப்பாங்க. லோ என்ட்ரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இருக்காது. ஸ்ரீதர் வேம்பு அதான் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கு போகிறவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை வேற ஏதாவது யோசிங்க அப்படிங்கிறார். ஓகே, அப்ப அவ்ளோ ஆமா ரீப்ளேஸ் பண்ண போகுது டெக்னாலஜி கோயிங் டு ரீப்ளேஸ் ஆல் தி என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். ஓகே சார், இப்போ வந்து ஏஐயையும் காமர்ஸையும் கம்பைன் பண்ணி நீங்க எப்படி பாக்குறீங்க? காமர்ஸில் வந்து ஏஐயுடைய ரோல் பார்த்துட்டிங்கன்னா இந்த அனாலிசிஸ் அண்டு ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட் அது எல்லாமே இப்போவே ஏஐ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிறத ஒரு டஃபஸ்ட் டாப்பிக்காக இருந்துச்சு. ஒரு 11th 12th அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறது என்ன சார் அது எதுக்கு சார் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கேஷ் புக்கு பாஸ்புக்குடைய அந்த பேலன்ஸை டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அதை ப்ரிப்பேர் பண்ணோம். இன்றைக்கி இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து யூபிஐ பேமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் எவ்ரி திங் ரிஃப்ளெக்ட் இன் பாஸ்புக் நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கலாம். சின்ன டெக்னாலஜி இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த என்டையர் கான்செப்ட் ஆஃப் பிஆர்எஸ். ஃபியூச்சரில் ஏஐ இப்போவே வந்து இது கேபபிள் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ரிப்போர்ட். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, ஃபினான்ஸ் டேட்டா கொடுக்குறீங்கன்னா இட் ப்ரிப்பேர்ஸ் த ரிப்போர்ட். ஒரு மீட்டிங்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர், இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு காமர்ஸ் படித்த ஒரு அக்கௌண்டன்ட். அவனுக்கு இந்த வேலை இல்லை. இந்த வேலை எல்லாமே ஏஐ இப்போவே செய்யுது, ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். இப்போ வந்து ஜஸ்ட் நேம் ஷேக்கு அவன் அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் இல்லை நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ கேபபிலிட்டி ஆஃப் யூட்டிலைசிங் ஆல் தி ஏஐ. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். என்னன்னா இனிமேல் வந்து எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குற கேள்வியே தப்பு. நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை நான் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். இந்த ஏஐ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன இருக்கு, அது எப்படி வந்து இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் காமர்ஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா, காமர்ஸுங்கிறது வி ஷுட் நாட் லிமிட்டட் ஒன்லி வித் அக்கௌண்டன்சி, இட் இன்க்ளூட்ஸ் இன் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, ஹெச்ஆர்எம் எல்லாமே இன்னைக்கு காமர்ஸ் பேஸ்.
ஸோ இப்போ இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸில் ஏஐடைய ரோல், ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஹெட் ஹண்டிங்லேருந்து, ஃபைனல் இன்டர்வியூ கால் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஏஐ வந்துருச்சு. ஸோ அதனால் ஹெச்ஆர்க்கான வேலையே இல்லை சொல்கிறாங்க. இன்னைக்கு வேலையே இல்லை. ஏன்னா முதல்ல ஹெச்ஆர் அவர் தான் வந்து ரெஸ்யூம் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணி இது பண்ணுறது. இன்னைக்கு கால் முதற்கொண்டு ஏஐயில் உங்களுக்கு கால் போயிடுது, மெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுது. ஈவன் ஃபார் கண்டக்டிங் இன்டர்வியூஸ் ஆல்சோ இன் ஃபியூச்சர் ஏஐ வில் ரீப்ளேஸ். ஆமாம், ஹியூமன் பீயிங் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதோட இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறது ரீல்ஸ்லாம் ஆன்லைன் இன்டர்வியூஸ்லாம் வந்துன்னா ஏஐ வச்சு ஆன்சர் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அப்போ அந்த சைடுமே அந்த இன்டர்வியூ நடத்துறது ஏஐ இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ ஏஐ வந்து காலேஜில் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக ஆக்குறாங்களா இல்லை எப்படி? காமர்ஸில் இது வரைக்கும் ஏஐக்கான சப்ஜெக்ட் எதுவும் இது வரைக்கும் இல்லை. இல்லை சார், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸா? ஏஐ வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து ஏஐ இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. ஆனால் இன்னும் காமர்ஸில் அந்த அளவுக்கு ஏஐ இன்டகிரேட்டட் அக்கௌண்டன்சி அது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஆனால் ஏஐ இன் ஃபினான்ஸுங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்லைட்டாக வி ஆர் இன்ட்ரடியூசிங். பட் அதை வந்து டீச் பண்ணுறதுக்கான கேபபிலிட்டி டீச்சருக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஓகே ஓகே ஓகே. ஸோ காமர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஏஐயோட ஃபீல்ட் எல்லாமே தெரிஞ்சு எனி டெக்னாலஜி டெவலப்பிங்னா அதை யூ ஹேவ் டு லேர்ன். ஓகே. அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஸோ டிஃபிகல்ட். ஸ்கில்னா இப்போ நான் ஸ்கில் பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். ஸ்கில்னு இதுலேயே சொல்லிட்டீங்க. லைக் ஸ்கில் வந்து ஏஐ தெரிஞ்சுக்கிறது வந்து ப்ரொஃபசர் நீங்கள் இப்படி கேட்கலாம். அதாவது எப்படின்னா ஏஐங்கிறது ஒரு பார்ட், ஒரு டூல். ஓகே சார். இதை யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கில். இதை தவிர அஸ் ஏ ஹியூமன் பீயிங்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஸோ வாட் ஆன்சர் யூ ஹேவ்? ஹியூமன் பீயிங்க்கு வந்து வி கேன் பர்சனலி கனெக்ட் வித் அதர் ஹியூமன் பீயிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க, யூ வாண்ட் டு டீல் வித் கஸ்டமர். நீங்கள் ஒரு ரோபோ வச்சு ஒரு பொருளை சேல் பண்ண முடியும், அது நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக ஆன்சர் பண்ணோம். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி பர்சனலாக கனெக்ட் ஆக முடியுமானா ஒரு டெக்னாலஜினால அது முடியாது. யூ அக்ரி வித் மீ? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு பொருளை ரோபோட்டில் வச்சு நம்ம ஹோட்டல்ஸில் நிறைய ஹோட்டல்ஸில் போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து சர்வ் பண்ணும், ஃபுட்டு சர்வ் பண்ணும். அது பண்ணோம், நீங்கள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி மேபி டெவலப்டு. பட் என்ன அப்படின்னா நீங்கள் போயிட்டு சார் போதுமா சார் இன்னும் கொஞ்சம் சார் அப்படின்னு வந்து ஒரு பர்சனல் கேரிங் எடுத்துக்கிற இடத்துல ஏன் இருக்குமா அப்படின்னா பிக்கஸ்ட் கொஸ்டின். அப்போ அது மாதிரி இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், சோசியல் ஸ்கில்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷனா நாட் அபவுட் லாங்குவேஜ், சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஆமாம், வெறுமனே லாங்குவேஜ் மட்டும் சொல்லலை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஹியூமன் பீயிங் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மென்டல் ஹெல்த் கோஷன் ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து 55 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இட் வாஸ் 97% அவுட் ஆஃப் 100. யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கு எவ்வளோ இருக்கு? 33. ஓகே. இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் இல்லை. எப்படின்னா சோசியலாக உங்களால் ஹாப்பியாவோ சோசியல் லைஃப்பில் உங்களால் மிங்கிள் ஆக முடியாமல் இருக்கிறது தான் அந்த மென்டல் ஹெல்த் கோஷன். இது வந்து இன்னைக்கு 33% தான் இருக்குது யங்ஸ்டர்ஸுக்கு. அவ்வளோ சோஷியலாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஈவன் ஃபேமிலியில் அவங்களால இருக்க முடியல. காலேஜ் கேன்டீனில் பார்க்குறேன் 10 பேர் உட்காந்துருக்கான். நான் படித்த டைமில் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லை, கம்மியாக அந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும். கேன்டீன் போனால் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சுட்டு விளையாடுவோம், டீஸ் பண்ணிட்டு இருப்போம், இது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அவன் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். 10 பேரும் அவன் ஃபோன் பார்த்துட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கான், இல்லைன்னா ஃபோன் பார்த்துட்டு ஏதோ ரீல்ஸ் பார்த்து கேன்டீன்லேயே. இட்ஸ் நாட் அகாடமிக் என்விரான்மெண்ட். Outside the academic environment also they can't be friendly with their own friends. Same class students. அவன் ஒரு பொம்பளை புள்ள வந்து என்ன கூட தலை தூக்கி பார்க்க மாட்டான். அது என்னமோ வந்துட்டு போகுதுன்ற போனை பார்த்துட்டு இருக்கான். சோசியலா அவனால இருக்க முடியல. இது மாதிரி தன்னை ஐசோலேட்டட் themselves. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் because of AI only தானே சார்? Because of this mobile phone, this cultural change, the internet, இது எல்லாமே ஒரு ரீசன். நாட் ஓன்லி ஏஐ இதுல ஒன்றும் இல்லை சார். அதுல வந்து ரொம்ப ரிசர்ச் பண்றதுனால மைட் பி இருக்கலாம். இல்ல நீங்க யூசுவலாவே இன்னைக்கு மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது, அந்த ஸ்கிரீன் அடிக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கிற பையன்கிட்ட நீங்க என்ன டைம் உன்னுடைய பெட் டைம்னு கேட்டேன். ஓகே, ஷிஃப்ட் 2 படிக்கிறான், மதியம் தான் அவனுக்கு 1:45 தான் கிளாஸ். என்ன டைமுக்கு தூங்க போவான் அப்படின்னு கேட்குறேன். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் எப்போ தூங்க போவான்ட்டு. 12:01. அவன் தூங்க போகிறது 4:30 மார்னிங் 4:30. என்னடா பண்ணுவோன்னா ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் சார், கேம் விளாண்டுட்டு இருப்போம் சார், சோசியல் மீடியாவில் இருப்போம் சார்.
ஸோ இப்போ நான் அதிகமாக பசங்கிட்ட சொல்றது தான், ஏஜ் தாண்டா உங்களுக்குலாம் 20, உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ல வயசு 40 கடந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தே அபியூசிங் தெம் செல்ஃப். ஹெல்த் வைஸ் தே ஆர் அபியூஸ்டு. நாட் அபவுட் ட்ரக் இதெல்லாம் இல்லை. ஸ்லீப் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் ஆயிடுச்சு. நம்ம தூங்குறது இந்த ஏன் தூங்கிக்கிட்டு அது நேரம் ஏதோ ஒன்றும் பண்ணலாம், ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம். என்ஜாய்மெண்ட் விரும்புறாங்க. என்ஜாய்மெண்ட்னு சொல்றதில்ல, மென்டலி தே ஆர் நாட் ப்ரிப்பேர்டு ஹெல்த் வைஸ். ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு என்ன இருக்கு, ஆனால் தூங்கலாங்கிறது ஆப்ஷன் ஆக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே 1:45க்கு கிளாஸ்னா காலைல தே ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட், டைரக்டா எழுந்திருச்சு லஞ்ச் முடிச்சுட்டு தே கம் டு கிளாஸ்க்கு வராங்க. ஸோ இப்படி இருக்காங்க. ஸோ சார் ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்க பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? 12th முடிச்சிருக்க பசங்க நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகணுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு எவ்வளோ மார்க்குன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு உங்கள் மார்க் நீங்கள் இன்கேஸ் பயாலஜி குரூப் அப்படின்னா நீட்டுக்கு படிக்கலாமே, ஐஐடி போகலாமேன்னு 1000 அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா உடனே அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் பிகாம் பண்ணுங்க, உடனே இங்கே போயிட்டு சிஏ ஜாயின் பண்ணுங்க. போய் நிறைய பேர் எக்ஸாம் முடிச்ச உடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து கோச்சிங் சென்டரில் போட்டிருப்பாங்க சிஏ ப்ரிப்ரேஷன் ஃபார் ஃபவுண்டேஷன்ஸ். அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு 2 மாதம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, நீங்கள் ஏன்னா 12th வரைக்குமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் படிச்சிருப்பீங்க. உங்களை லைஃப்பில் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் 15-16 இயர்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் ஸ்கூல் லைஃப்பில் இருந்திருக்கீங்க. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ், ஒரு 1 month 2 month ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு தென் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது பாருங்கள். ஓகே, நீங்கள் வந்து சிஏ தான் ஆகணும், சிஎம்ஏ தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள நுழையக்கூடியவங்க முடிச்சுட்டு 3rd இயர் முடிச்சுட்டு 2029 வெளியே வரும்போது இதே லேபர் மார்க்கெட்டோ இதே சினாரியோ இருக்குமாங்கிறது தெரில. எவ்ரிடே த திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அதனால கற்றுக்குறாங்க. வெளியும் வந்து எம்ப்ளாயபிலிட்டி வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால 1 or 2 months ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் சில் அவுட் பண்ணிட்டு தென் யூ டிசைட் இன்ட்ரெஸ்டட் ஏரியா என்னன்னு பாருங்க. அந்த உங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப ஹாஸ்டல் போய் தங்கணும் விருப்பப்பட்டால் போங்க, இல்லைன்னா வந்து நியர்பை இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு நல்ல கோர்சஸை உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை படிங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது யூ கெட் சம் கிளாரிட்டி. நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத. இப்போ வந்து 12th முடிச்சு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுறான், 9th படிக்க நான் ஸ்டூடெண்ட்டு, அவங்க அப்பா கேட்குறாரு என் பையன் சிஏ படிக்கிறதா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? இதெல்லாம் வந்து டூ ஃபார் ட்ரீமிங். எவ்ரிடே சார் ஏதோ 11th 12thலயே ஜேஇ நீட்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதே மாதிரி சிஏக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாவமா இருக்குங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெடிகேட்டடாக டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிக்கஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு ஃபீஸ் வாங்குவாங்க, தே புட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் இன்சைடு கிளாஸ் ரூம் என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன்னு வைங்களேன். இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால ஐ கேன் சே என்ன ரியலாக நடக்குதுன்னு சொல்லி. அதனால் பேரண்ட்ஸுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை விட தே ஹாவ் அ வெரி கிளியர் ஐடியா வாட் டு டூ. அதனால் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்கள். இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, கொஞ்சம் சுமாராக படித்தா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து எஜுகேஷனில் ஆவரேஜாக படித்தவங்க தான். ரொம்ப வெல்வெஸ்டாக படித்தவங்க தான் என்ன பண்ணுவான், தன்மானம் அவனை தடுக்கும். ரோட்டில் இறங்கி அவனால் ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு கடை போட்டு நடத்த முடியாது. ஏன்னா அவன் எச்சு டம்ளர் எடுத்து கழுவுறதுக்கு அவனுக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் இதுவே ஆவரேஜாக படிக்கிறவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனால் போகுங்கிற ஒரு அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவன் உள்ளே இருக்கும். அவங்க இன்னைக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிறான். தே ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஸோ இப்போ ஆவரேஜாக படிக்கிற தப்பே கிடையாது. என்ன கேட்டால் ஆவரேஜாக படித்தா ரொம்ப நல்லது, நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்க. ரொம்ப நல்லா வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதெல்லாம் மார்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் வந்து 6th யூனிவர்சிட்டி ரேங்க் இன் யூஜி. ஆனால் எந்த வகையில் லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரில. ஓகேங்களா? அதனால் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு யூஸ்லெஸ் திங்கிங் அபவுட் மார்க் ஆர் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, அந்த கான்செப்டே ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆவரேஜா படிக்கிறான், இல்லை கொஞ்சம் சுமாரா படிக்கிறான், ஓகே குட், வெல் டன். ஆமாம் ஆமாம். முடிச்சுட்டு சில கோர்சஸ் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் போகிறது பெஸ்ட்டா, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில கோர்சஸ் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் போகிறது கரெக்டா? அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, 12th முடிச்சுட்டு
கோர்ஸ் மட்டும் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா இல்லை போகிறது பெஸ்ட்டா, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் கோர்ஸ் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 12th முடிச்சுட்டு போகிறதுங்கிறது அந்தளவுக்கு இட் ஒன்ட் பி ஒர்க் அவுட். பெட்டர் வந்து டூ அண்டர் கிராஜுவேட் இன் காலேஜ். தென் அந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அடிஷ்னல் கோர்சஸாக இது மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஃபினான்ஸில் இருக்கிற கோர்சஸ் ஆகட்டும், இல்லை இன்றைக்கி வந்து பவர் பி இது மாதிரி எக்ஸல் டேட்டா அனாலிசிஸ் இது மாதிரி எனி கோர்சஸ் சைட் பை சைடு வித் யூஜி டிகிரி தென் அந்த கோர்ஸ் ரெண்டும் முடிச்சிங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஏன்னா 12th முடிக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாமே படிச்சிருப்பீங்க. தென் அட்வான்ஸ்டாக அந்த கோர்சஸ். ஸோ ஃபண்டமெண்டல் யூ ஹேவ், அட்வான்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்காக அந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ குட் எம்ப்ளாய்மெண்ட். ஸ்கில் செட்டுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம டிகிரி முடிச்சுட்டு கோர்ஸை அப்ரோச் பண்ணுறது தான் கரெக்டுன்ற யூஜி. ஆமாம், யூஜி டிகிரி முடிச்சுட்டு பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் சொல்லலாம், இது காமர்ஸ் பெஸ்ட்டா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டா அப்படின்னு. என்னை பார்த்து நீங்கள் எப்படி இந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரில. நான் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸர் பேசிக்காக. என்கிட்ட போய் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டா காமர்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டால் ஆப்வியஸாக நான் காமர்ஸ் தான் சொல்லுவேன். பட் 12th முடிச்சுட்டு போகிறாங்க, நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th 12th இன்கேஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறது ஓகே. நீங்கள் ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, காமர்ஸ் தான் படிச்சாகணும். ஆனால் பயாலஜி படித்தா காமர்ஸ் படிக்கலாம்ல சார்? அது நிறைய இன்ஸ்டிடியூஷனில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, காமர்ஸ் கோர்சஸ் கொடுக்கறது இல்லை, ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படி இருக்கிறவங்க யூ கோ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட எஜுகேஷன் பற்றி இவ்வளோ பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து நானும் சாரும் வந்து மீட் பண்ணி நிறைய டாக்ஸ் பேசுவோம்னு நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இதே மாதிரி அப்கமிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கேரிஸ், அல்தியா, அன்ஸ்கிரிப்டட் சீரீஸ்.